உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் கொரியன் கேமுக்கு அடிமையாகி இருந்த 3 சிறுமிகள் தங்கள் வீடு இருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டனர். வீட்டின் ஜன்னல் வழியாக குதித்ததில் படுகாயமடைந்த 3 சிறுமிகளும் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மூன்று பேருமே உடன் பிறந்த சகோதரிகள். பலியான சிறுமிகள் நிகிஷா 16 வயது, பிரச்சி 14 வயது, பாக்கி 12 வயது. இந்த 3 பேரும் கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு ஸ்கூலுக்கு செல்லாமல் வீட்டில்தான் இருந்திருக்கிறார்கள். இதில் மூத்த சகோதரி நிஷிகா மட்டும் 4வது வரை ஸ்கூலுக்கு சென்று வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்கள் 3 பேரும் நள்ளிரவு 2 மணிக்கு வீட்டில் நாற்காலி மீது ஒவ்வொருவராக ஏறி மாடியிலிருந்து கீழே குதித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 3 பேரும் கொரியன் கேம் அப்ளிகேஷன் ஒன்றிற்கு அடிமையாகி இருந்ததாகவும் அந்த கொரியன் கேமிங் ஆப் சொல்வதை இவர்கள் செய்ய வேண்டும் என்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்று அக்கம்பக்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இவர்களது தற்கொலை கடிதமும் கிடைத்திருக்கிறது. அது பற்றி விசாரணை நடந்து வருகிறது. இந்த தற்கொலையை தொடர்ந்து கொரியன் லவர் கேம் என்பது இப்போது பேசுபொருளாகி உள்ளது. இந்த கேம் ஒரு தீம் அடிப்படையிலான ஆன்லைன் காதல் விளையாட்டு. இந்த கேமை விளையாடுவோர் விர்ச்சுவல் பார்ட்னர்களுடன் உரையாடுவார்கள். கொரியன் டிராமாஸ், கொரியன் பாப் போன்ற கொரிய பாப் கலாச்சாரத்தை மையமாக கொண்ட இந்த கேமை செல்போன் மற்றும் இணையதளத்தில் விளையாடலாம். இந்த கேமில் மொத்தம் 50 டாஸ்க்குகள் இருப்பதாக இந்தியா டுடே அறிக்கை சொல்கிறது. கேமை விளையாடுவோர் முதலில் தங்களது விர்ச்சுவல் நண்பரை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு அவர்கள் கொரிய மொழியில் பாசமான மெசேஜ்களை அனுப்புவார்கள். மேலும் சில குறிப்பிட்ட டாஸ்க்குகளை வழங்குவார்கள். ஆரம்ப டாஸ்க்குகள் எளிதாக இருக்கும், இதனால் சட்டென முடித்துவிட முடியும். ஆனால் லெவல் அதிகரிக்கும் போது அவை அதிக சவாலானதாகவும் பர்சனலாகவும் மாறும். சில சமயங்களில் ஆபத்தானதாக மாறும் என்று கூறப்படுகிறது. கொரோனா காலத்தில் 3 சகோதரிகளும் வீட்டிலேயே இருந்ததால் ஒன்றாக அதிக நேரம் செலவிட்டுள்ளனர். அப்போதுதான் அவர்கள் கேமை விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். விளையாட்டிற்கு அவர்கள் அடிமையான நிலையில் அவர்கள் தங்களை இந்தியர்கள் அல்ல, கொரிய இளைஞர்கள் என்றே கருதியிருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சகோதரிகள் ஒரு டைரியில் மன்னிப்பு கேட்டிருந்தனர். விளையாட்டில் மிகவும் அடிமையாகி தங்களை இந்தியர்களே அல்ல கொரியர்கள் என்று நம்பி இருக்கின்றனர். இதுவே அவர்களை தற்கொலைக்கு தூண்டியுள்ளது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் என கூறியிருக்கின்றார். சிலர் இந்த கொரியன் லவர் கேமை சர்ச்சைக்குரிய ப்ளூ வேல் சேலஞ்ச் உடன் ஒப்பிட்டு வருகிறார்கள். ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட அந்த ப்ளூ வேல் சேலஞ்ச் கேமிலும் 50 நாட்களில் 50 டாஸ்க்குகள் வழங்கப்படும். ஆரம்பத்தில் நள்ளிரவில் எழுவது அல்லது பேய் படம் பார்ப்பது போன்ற டாஸ்க்குகள் இருக்கும். ஆனால் இறுதி கட்டத்தில் உயரமான கட்டிடத்தின் விளிம்பில் நிற்பது உள்ளிட்ட ஆபத்தான டாஸ்க்குகளாகவும் அது மாறும். இறுதியில் தற்கொலைக்கு கூட அது தள்ளும். அந்த கேமுடன் சிலர் இந்த கொரியன் லவர் கேமை ஒப்பிடுகிறார்கள். ப்ளூ வேல் சேலஞ்ச் போல இதில் உயிருக்கு ஆபத்தான டாஸ்க்குகள் எதுவும் இல்லை என்றாலும் இது இளம் வயதினரை மிக மோசமாக அடிமையாக்கி விடுவதாக கூறுகின்றனர். இதை விளையாடும் பலரும் தங்களை கொரியர்கள் என நினைத்து கொள்ளும் அளவுக்கு அடிமையாகி விடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மது, புகைப்பிடித்தல் போல கேமுக்கு அடிமையாவது என்பதும் ஒரு அடிக்ஷன் தான். உலகில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு உண்மையான மனநல பிரச்சனையாகவே அது இருக்கிறது. பொதுவாகவே வீடியோ கேம்ஸ் உருவாக்கக்கூடியவர்கள் அடிமையாக்கக்கூடிய வகையில் தான் டிசைன் செய்கிறார்கள். விளையாட்டுகள் உங்களுக்கு அதிக அளவு டோபமைனை வழங்குகிறது. அதில் ஆழமான அனுபவங்கள் அப்போது ஏற்படுகிறது. அதிக அளவிலான தூண்டுதல் மூளையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. உடனடியாக மனநிறைவை எதிர்பார்க்கும். நிதர்சனமான உலகில் வாழாமல் அந்த விளையாட்டு உலகத்தில் வாழ ஆரம்பிப்பார்கள். இதுவும் ஒரு வகையான உளவியல் ரீதியான பிரச்சனைதான். இதற்கும் சரியான முறையில் சிகிச்சை தேவைப்படுகிறது. மனநல மருத்துவரின் ஆலோசனை தேவைப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.